மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் பின்னாடி நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். இன்னைக்கு நம்ம நினைப்போம், என்னடா நமக்கு இப்படி ஒன்று நிகழ்ந்துருச்சேன்னு. ஆனால் பின்னாடி பார்க்கும்பொழுது அன்றைக்கு நடந்த அந்த மோசமான நிகழ்வு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக, நம்ம வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தோட முன்னேறத்துக்கு உதவியாக இருந்திருக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷம் என்னங்க, உலகமே எதிர்த்து நின்னா கூட அவனை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் எதிர்மறை சிந்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எது எடுத்தாலும் சரிதான், என்னால் முடியாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோகமாக இருக்கிறவனை என்ன மருந்து கொடுத்தாலும் குணப்படுத்த முடியாது. அதனால் உங்கள் எண்ணம் போல தான் உங்களுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் கரடு முரடுகள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் நேர்மறை எண்ணங்களோடு நின்றால் நிச்சயமாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இரண்டாவது, விழுந்து எழு, அப்பொழுதுதான் நீ கீழே விழ காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கி கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். பேசுகிறத வச்செல்லாம் யாரையும் நீங்கள் நம்ப முடியாதுங்க. தேன் ஒழுக பேசுவாங்க, அப்படியே பலாச்சோலைய தேனில் ஊற வச்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை கொட்டி சிரிப்பாங்க. அப்போது நீங்கள் விழுந்தோடனே விழுந்த இடத்துல கிடக்கக்கூடாது, எழுந்து நிற்க கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுந்து நிற்கும் போது தான் யாரெல்லாம் உங்கள் காப்பாற்றுறதுக்காக கை நீட்டி தூக்கி விட்டாங்க, இல்லை யாரெல்லாம் நீங்கள் விழுந்துட்டீங்களேன்னு கை தட்டி பரிகசிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கை கொடுக்குறவன் யார், அந்த கையை கொடுக்காம அப்படியே பின்னாடி மறைச்சிக்கிறவன் எத்தனை பேர்னு அன்றைக்கி தாங்க தெரியும். அதனால் விழுவது என்பது ஒன்றும் தவறல்ல, விழுந்த பிறகு எழுவது தான் வீரம், எழுந்து நில்லுங்கள். மூன்றாவது, சிலரின் மௌனம் திமிரல்ல, அவர்களுக்குள் இருக்கும் வழி. சிலர் பேசவே மாட்டாங்க, ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னடா இவங்க இவ்வளோ தலகணமாக இருக்காங்களே, இவங்க ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாரோடையும் சரிசமமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு உள்ளார உள்ள வழி. வெளியில் சிரிக்கிறவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அப்படியே உம்முன்னு இருக்கிறவன் கஷ்டமாக இருக்கணும், கஷ்டப்படுறவனும் கிடையாது. உள்ளார ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாரையும் என்ன இருக்குன்னு அந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் பெரிய சோஷியலைஸ் பண்ணுறதால அவங்க அப்படியே ஒரு சொசைட்டியில் அப்படியே ஒரு சோஷலிசம் கற்றவங்கெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போகிறவங்கலாம் முட்டாளும் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரிதான். சிலருடைய மௌனத்தை நம்ம என்ன நினைப்போம், திமிர்னு நினைப்போம். அது திமிர் இல்லை, அவங்களுக்குள்ள வழி. அதனால் அதற்கு ஒரு மதிப்பு கொடுங்கள், மரியாதை